பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவான். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை தேடுவதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடைசியாக 7வதாக நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்று ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதுவரை 6 காரியங்களை நாம் பார்த்தோம். அதிலே சரீர பிரகாரமான தேவைகளுக்காக நாம் தேடுவது போல ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு ஜெடியோ என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாம் நேசிக்கும் நபரை தேடுவது போல நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு எக்ஸெடியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இப்படி நாம் காணாமல் போனதை தேடுவதை போல ஆண்டவரை தேட வேண்டும் என்று பார்த்தோம். புதையலை தேடுவதை போல தேட வேண்டும் என்று பார்த்தோம். எதிர்காலத்திற்காக தேடுவதை போல தேட வேண்டும் என்று பார்த்தோம். கற்றுக்கொள்வதற்காக தேடுவதை போல தேட வேண்டும் என்று பார்த்தோம். 7வதாக இன்றைக்கு நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்றால், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒருவேளை இது மாமியார் தன் மருமகளுக்கான எதிர்காலத்தை தேடுவதாய் இருந்தாலும், இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுவரை நாம் தியானித்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சௌக்கியமான வாழ்க்கையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார். இங்கே என்னன்னா, நகோமியுடைய சம்பவம் நமக்கு தெரியும். 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். அந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் போனது. 2 பிள்ளைகளும் மரித்தார்கள். இப்பொழுது நகோமி தன் கணவனை இழந்து, தன் 2 ஆண் மக்களையும் இழந்து, இப்பொழுது அந்த வீட்டிலே 3 விதவைகள், நகோமி, ஒர்பாள், ரூத் ஆகிய 3 விதவைகள். இப்போ நகோமி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, இனி நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு வந்து நான் நஷ்டப்பட்டது தான் மிச்சம், நான் பெத்லேமுக்கு போகிறேன் என்று திரும்புகிறார்கள். அப்போ தன் மருமக்கமாரை பார்த்து ஒர்பாளையும் ரூத்தையும் அழைத்து, மக்களே, நீங்கள் திரும்பி போங்க, நீங்கள் சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு, நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க, நீங்கள் மறுபடியும் கட்டப்பட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க, என் பின்னால் வர்றதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல பிறகும், அப்போது இதில் ஒருபாள் சரியத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்தமிட்டு அழுது விட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வாசிக்கிறோம். இவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அந்த ரூத்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுனால சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாலும், இந்த அம்மாவுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை என்னென்னா, எப்படியாவது என் மருமகளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும், எப்படியாவது என் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. வந்தாங்க. வந்த நேரம்தான் அந்த ஊரில் அறுவடையின் காலம். அப்போ இந்த நகோமி பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது என் நல்ல மருமக, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும், வாழ்க்கையே வேண்டான்னு என் பின்னால் வந்திருக்கா, ஆகவே இவளை நான் எப்படியாவது அவளை கட்டு வைக்கணும் என்று தீர்மானம் பண்ணி பிளான் பண்ணி மனசில் ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அறுவடைக்கு வந்த உடனே இந்த அம்மா, அத்தை நீங்கள் வீட்டில் இருங்கத்தை, நான் போகிறேன், நான் போய் வயலில் போய் வேலை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அறுக்க போகும்போது அங்கே போவாஸை சந்திக்கிற ஒரு சூழல் உண்டாகுது. அந்த போவாஸை பற்றி வீட்டில் வந்து சொன்ன உடனே இந்த மாமியார் சரியான ஆலோசனை கொடுக்குறாங்க, இம்மான் இப்படி போ, இந்த நேரத்தில் போ, இப்படி போ, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த போவாஸை ரூத்துக்கு திருமணம் செய்து கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. அருமையான வசனம். இன்னைக்கு இந்த இடத்துல நகோமி அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டு, ரூத் மணவாட்டியாகிய சபைக்கு ஒப்பிடப்பட்டு, போவாஸ் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட நம்மை இணைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தூய வழியிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் இங்கே நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. இங்கே நமக்கான ஒரு தேடுதல், நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு தேடுதல், நாம் எவ்வளவு கர்த்தரை தேடுறோமோ, நாம் எவ்வளோ தூரம் கர்த்தர் மேலே கவனமாக, பிரியமாக, அன்பாக இருக்கிறோமோ, இதுவரை ஒரு 6 காரியங்களை நம்ம தியானித்து ஆண்டவர் இப்படியெல்லாம் தேடணும் நம்ம தியானித்தது போல நாம் அதை செயல்படுத்தும் பொழுது ஒரு ரூத்துக்காக ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்த ஒரு நகோமியை போல
கர்த்தர் நமக்காக நம்முடைய எதிர்காலங்களை, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அவர் கண்டுபிடித்து நமக்கு தருவார். நீங்கள் அதை குறித்து கவலையே பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை மட்டும் தேடினா போதும். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சா போதும். கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சா போதும். அவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரிய எதிர்காலத்தை சரியான நேரத்தில் சரியான நபர்களோடு இணைச்சி உங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவன். நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போகவே வேண்டாம். இது தேவ சித்தமா இல்லையாங்கிறத குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவ சித்தம் அவருடைய கையினாலே சரியாக வாய்க்கும். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாயிருக்கும். அவர்கள் வாழப்போகிற வீட்டில் நன்றாயிருப்பார்கள். ஏற்ற வேளையில கற்பத்தின் கனியை பெறுவார்கள். ஏற்ற வேளையில நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், சமாதானமாய் இருப்பார்கள். சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்க மாமியார் மருமகளுக்காக பிரயாசப்பட்டது போல நம்முடைய ஆண்டவரும் நமக்காக ஒரு நல்ல சௌக்கியமான, நிம்மதியான, அமைதியான, செழிப்பான ஒரு வாழ்க்கையை நமக்காக அவர் தேடி தருகிறார். அன்பானவர்களே, இந்த 7 நாட்களும் கர்த்தரை தேடுவதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தரை என் முழு இருதயத்தோடும் தேடுவீர்களே ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட தேடுவோம். நாம் தியானித்த அந்த 7 காரியங்களையும் சரீர பிரகாரமான தேவைகளுக்காக தேடுவது போல அவரை தேடுவோம். புதையலை தேடுவது போல நாம் அவரை தேடுவோம். எதிர்காலத்துக்காக தேடுவதை போல தேடுவோம். காணாமல் போனதை தேடுவதை போல தேடுவோம். கற்றுக்கொள்வதற்கு தேடுவதை போல நாம் தேடுவோம். வாழ்க்கையில ஆண்டவர் மேலே ஒரு தாகம், நாம் நேசிக்கும் நபரை போல நாம் தேடுவோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்குரிய எதிர்காலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி தருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த 7 நாட்களும் கர்த்தரை தேடுவதை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, பல்வேறு வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். வேதத்தில் சொல்லப்பட்ட சில எபிரேய கிரேக்க பதங்கள் மூலம் சில விஷயங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். ஐயா, கர்த்தரை நாங்கள் தேடுகிறவன், கர்த்தரை தேடுகிறவன் பிழைப்பான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கர்த்தரை தேடினேன், அவருக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதுபோல நாங்கள் உம்மை தேடி ஆசீர்வதிக்கப்பட இந்த 7 நாளும் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை அடைய, ஒரு ஆசீர்வாதத்தை அடைய நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும். இதுவரை உம்மை தேடாமல் இருந்தவர்கள் இனிமேல் உம்மை தேடிக்கொள்ள, இந்த தேடுதலினால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும். அவர்களோடு கூட இருக்கிறோம். எதிர்காலங்களையும் பிள்ளைகளையும் வாழ்வையும் ஆசீர்வதியும். சுகம் பலன் தீர்க்காயுசை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.